முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி உயர்கல்வியின் பொற்காலமாக திகழ்வதாக தமிழக சட்டப்பேரவையில் பெருமிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, தஞ்சை விருத்தாச்சலம் 4 வழிச்சாலை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தஞ்சாவூர் விருத்தாச்சலம் சாலை பற்றி இங்கே கேட்டுக்கனால தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கின்றது. ஆகவே இதை மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மேலான கவனத்தில் கொண்டு சென்றது ஆய்வு செய்து வேகமாக துரிதமாக அந்த பணி நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ள தஞ்சாவூர் விருத்தாச்சலம் சாலை தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது. அந்த பணியெல்லாம் முடிந்த பிறகு சாலை பணியை மேற்கொள்ளப்படும். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பி மோகன், தமிழக அரசு வழங்கும் பல்வேறு மானிய உதவிகளை பயன்படுத்திக் கொண்டு ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் அரியலூரில் நவீன அரிசி ஆலை அமைக்க முன்வந்தால் அது குறித்து அரசு பரிசீலிக்கும் என தெரிவித்தார். அரியலூர் தொகுதியை பொறுத்தமட்டில் 14,350 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டு அங்கு 74,030 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. திருமானூர் ஒன்றியத்தில் மட்டும் 8,214 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டு 53,916 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் 43 அரிசி ஆலைகள் உள்ளன. அதில் அரியலூர் தொகுதியிலே மாத்திரம் 21 அரிசி ஆலைகளும், திருமானூர் ஒன்றியத்தில் 18 தனியார் அரிசி ஆலைகளும் உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் அம்மாவின் அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஸ்ரீபுரந்தான், சாத்தமங்கலம், ஏலாக்குறிச்சி, கீழ காவடான்குறிச்சி, மேலணுகுழிக்காடு, செந்துறை ஆகிய 7 இடங்களில் நவீன அரிசி ஆலைகள் துவங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அரிசி ஆலைகளுக்கு மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு 14.87 லட்சம் ரூபாயும், மின்னாக்கி மானியமாக 1.69 லட்சம் ரூபாயும், மின் மானியமாக ரூபாய் 38,050 ரூபாயை அந்த பகுதிகளுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னொரு கேள்விக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் பதிலளிக்கையில், கிராமப்புற மாணவர்களின் மேன்மைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிக அளவில் உயர்கல்வி நிறுவனங்களை கிராமங்களில் தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். உயர்கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் மாநகரை பகுதியை நோக்கி மாணவர்கள் ஒரு காலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி உயர்கல்வி ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்கல்வி நிலையங்களை கிராமப்புறத்துக்கு கொண்டு சென்ற பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். இது நான் சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே தமிழகத்தில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிராமப்புறங்களில் அதிகமான கல்லூரிகள் துவங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவால் தொடங்க வைக்கப்பெற்ற 53 கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 11 பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 38 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 53 கல்லூரிகளும் கிராமப்புறங்களிலே துவங்கி அங்கே மாணவர்கள் பொருளாதார சிக்கனத்தை பயன்படுத்தி, பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது போன்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் சேலம் மாவட்டத்திலே கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அங்கே தங்காவூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு புதிய கல்லூரி துவங்கி அங்கே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு 7,4 கோடி ரூபாய் செலவிலே கட்டிடம் கட்டப்பட்டு சமீபத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அங்கே கல்லூரி அழகான கட்டில மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே 914 மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெற்று வருகிறார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலம் உயர்கல்வியினுடைய ஒரு பொற்காலம்.